ஹலோ மோட்டா ஃபேம், வெல்கம் டு மோட்டா கேஷ் ஃபர்ஸ்ட் அவர் தமிழ் ஆட்டோமோட்டிவ் பாட்காஸ்ட். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம 147வது மோட்டா கேஷ் எபிசோடில் இருக்கோம். இது வரைக்கும் நம்ம பண்ண எல்லா எபிசோடுமே யூடியூப்லையும் ஸ்பாட்டிஃபைலையும் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. உங்களுக்கு யூடியூப்ல வீடியோவில் பார்க்கணும்னா ஸ்பாட்டிஃபை ஆடியோவில் கேளுங்க. இன்னைக்கு மோட்டா கேஷ் டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு 3 நியூஸ் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஃபோக்ஸ் வேகனோட டேக்ஸ் இஷ்யூ, அதுக்கப்புறம் வந்து ஜாகுவார் வந்து நியூ கான்செப்ட் வந்து டீஸில் ரிவீல் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த நிசானோட இஷ்யூ. இப்போ ஃபோக்ஸ் வேகனோட நியூஸ் நம்ம போன பாட்காஸ்ட் நம்ம எடுத்தப்போ அந்த நியூஸ் வந்தது, அதில் நம்ம சும்மா அப்படி சொல்லிவிட்டோம் கடைசியில். இப்போ என்னன்னா, நம்ம இன்ஸ்டால வாட்ஸ்அப்பில் ஃபுல் மெசேஜ் வந்து கைலாக் வாங்கலாமா, அதை பற்றி தான், அதை பேஸ் பண்ணி தான் நம்ம மோட்டா ஃபேமிலிக்கு வந்து டவுட்ஸ் இருக்குது. இப்போ கைலாக் வந்து லான்ச் ஆக போகிற டைமில் இப்படி ஒரு நியூஸ், இதை பற்றி அதாவது கொஞ்ச நாள் முன்னாடி உள்ள சினாரியோவில் பார்த்தோன்னா குஷாக் அவங்க லான்ச் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு இபிசி இஷ்யூ வந்து அந்த இனிஷியேஷனை வந்து குழப்பி விட்டுச்சு. நிறைய பிராண்ட்ஸுக்கு இந்த மாதிரி நடக்கும். அதாவது அவங்களோட சர்வைவலை வந்து இதை நம்பி தான் நம்ம பிளான் இருக்குன்னு சொல்கிறது மாதிரி முன்னாடி கொஞ்சம் ஒரு 2015 நினைக்கிறேன், ஷெவர்லே இந்தியா வந்து குளோபல் அவங்களோட ஜிஎம்சி வந்து ஜிஎம்சின்னு வருது, ஜிஎம் வந்து இவங்களை வந்து கன்சிடரே பண்ணாமல் எஸ்ஐசி கீழே இருந்து இவங்க இனி என்ன பண்ணலான்னு சொல்லும்போது ஒரு நாச் பேக்கும் ஒரு செயிலோட ஹேட்ச் பேக் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து, அந்த செடான் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஏதாவது பண்ணலாம் நீங்கள் கொண்டு வந்தால் அதில் ஒரு ஃபெயிலியரான கொஞ்சம் இஷ்யூஸோட அது டேக் ஆஃப் ஆகலை. அதே மாதிரி இபிசி இஷ்யூஸ் வந்து ஹேண்டில் பண்ணாங்க. ஆனால் இப்போ புதுசாக என்னன்னா, இந்த ஒரு டேக்ஸ் எவேஷனோட ஒரு இஷ்யூ வந்து எல்லாருக்கிட்டையும் நியூஸ் போய் சேர்ந்தாச்சு. அந்த நியூஸ் எப்படி வந்து கைலாக்கை வந்து இம்பேக்ட் பண்ணுமா, இவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஒரு ட்ராக்ல கொஸ்டின் கேட்குறாங்க. இந்த கொஸ்டின் ஆன்சர் சொன்னது. இப்போ இன்னொரு ரீசன் பார்த்தோன்னா, மகேந்திரா கூட உள்ள ஒரு கொலாபரேஷன் வந்து இவங்களுக்கு மிஸ் ஆனதை பற்றின ஒரு நியூஸ் இருக்குது. அப்போ இந்த ரெண்டு நியூஸும் பீப்புளுக்கு இடையில வந்து ஒரு பயங்கர கன்ஃபியூஷனை கிரியேட் பண்ணியிருக்கு. முதல் நியூஸ் என்னது, மகேந்திரா பற்றி நம்ம நிறைய இடத்துல பேசணும், ஒரு 8,000 கோடி ரூபாய்க்கு என்ன அதுக்கு ஒரு டீலை பேசினாங்க. ஆனால் மகேந்திரா வந்து பார்ட்டர் சிஸ்டம் தான் பண்ண முடியும், அதுக்கான காசை கொடுக்க முடியாதுன்னு சொன்னாங்க. அப்போ அது இன்னும் மெட்டீரியலைஸ் ஆகலை. ஆல்ரெடி மகேந்திரா அந்த எம்இவி பிளாட்ஃபார்மில் இருக்கிற அது வேற ஒரு ஸ்டோரி. இது வந்து இந்தியாவில் இந்த ஆப்ரேஷன்ஸில் ஒரு 50-51% ஸ்டேக்கை மொத்தம் வாங்குற கதை. இந்த கதையே ஓரளவுக்கு குழம்பி இருந்த நேரம் தான் இந்த டேக்ஸ் பிரச்சனை வருது. இந்த டேக்ஸ் பிரச்சனையை உண்மையிலே யாரும் புரிஞ்சுக்கிடல, இது என்ன நடக்குதுன்னு தெரியல. இப்போ எப்படின்னா, இந்தியாவில் வந்து சிபியூ இருக்குது, சிகேடி இருக்குது, இல்லை காம்பனன்ட்ஸ் வந்து வாங்குறது இருக்குது. நம்ம காம்பனன்ட்ஸாக வாங்கினோன்னா, இப்போ நமக்கு வந்து ஜெர்மன் கார்ஸுக்கு நம்ம ஸ்பேர்ஸ் வாங்கும்போது இங்கே காஸ்ட் அதிகம்னு சொல்லுவோம் தெரியுமா, அதுக்கு ரீசனே அதோட இம்போர்ட் டியூட்டி தான். அதோட பொருளோட விலையே அங்கே ஜாஸ்தியாக இருக்கும். நம்மளுடைய ஃபாரெக்ஸோட இதுக்கு ஸ்டைலுக்கு கன்வர்ஷன் அதுக்கு ஒரு ரேட் வரும். அந்த ரேட்டுக்கு நம்ம வந்து 5-15% வந்து காம்பனன்ட்ஸுக்கு ப்ரைஸ் கொடுக்கணும். இங்கே இப்போ நம்ம கார்ஸ் என்னெல்லாம் பார்த்தோம்னா, சூப்பர், கோடியாக், ஆடியோட A4, Q5, டிக்வான், இவ்வளோ வெஹிக்கிள்ஸும் இவங்க என்ன தெரியுமா பண்ணாங்க, சிகேடியாக தான் உள்ளே கொண்டு வந்தாங்க. கம்ப்ளீட்லி நாக் டவுன் கிட்ட இங்கே எடுத்துகிட்டு வந்து ஸ்க்ரூ அப் பண்ணாங்க. அதுக்கு வரக்கூடிய இம்போர்ட் டியூட்டி 30-35%. இப்போ நமக்கு தெரியும் சூப்பர்போட ப்ரைஸ் எங்கே போயிருக்கு பார்த்தியா, 75-80 லட்ச ரூபாயில் இருக்குது. இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த காம்பனன்ஸாக தான் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம்னு சொல்லியாக்க இந்த சூப்பர்பாகட்டும், இந்த கோடியாக்காகட்டும், A4 அப்படின்னா 30-35% இம்போர்ட் டேக்ஸ் கட்டுறதுக்கு இல்லை டியூட்டி கட்டுறதுக்கு பதிலாக இவங்க 5-15% கொண்டு வந்திருக்காங்க. அதனால இவங்களுக்கு ரஃபா வந்து 2012 இவங்க கணக்கு எப்படி இருக்குன்னா, இவ்வளோ வருஷமா அப்படிதான் அப்படி இருக்குதா. ஒரு ஆடிட் ரிப்போர்ட் போயிருக்கு. 2.35 பில்லியன் வந்து இவங்க கட்டியிருந்திருக்கணும் நியாயமா. ஆனால் 981 மில்லியன் தான் கட்டியிருக்காங்க. அப்போ பேலன்ஸ் பார்த்தோம்னா 1.36 பில்லியன், அப்படின்னா 1.4 பில்லியன் வந்து இவங்க இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு கட்டணும்னு சொல்லி இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இவங்களுக்கு ஒரு லெட்டர் எழுதியிருக்காங்க. ஆஃபீஸ் ஆஃப் த கமிஷனர் ஆஃப் கஸ்டம்ஸ் வந்து மகாராஷ்டிராவிலேருந்து, ஏன்னா ஃபேக்ட்ரிக்கு இவங்களுக்கு அனுப்பியிருக்காங்க. 95 பேஜில் ஒரு நோட்டீஸ் போயிருக்குது. அந்த லெட்டரில் என்ன இது பண்ணியிருக்காங்கன்னா, அவுடி, ஃபோக்ஸ்வேகன், ஸ்கோடா இந்த 3 பிராண்டும் வில்ஃபுல்லி லெஸ்ஸர் டேக்ஸை வந்து கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணியிருக்காங்கன்னு உள்ளதை ஆடிட்டிங்கில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை பேலன்ஸை வந்து ஒரு பீரியடுக்குள்ளே 30 நாளுக்குள்ளே அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணி இந்த பேலன்ஸை கட்டணும்னு சொல்லியிருக்காங்க. இது தான் இதுக்கு பின்னாடி உள்ள ஸ்டோரி. இப்போ டேக்ஸ் எவேஷன் சொல்லக்கூடியது நம்ம நிறைய காலகட்டத்தில் நிறைய பேர் பண்ணுறது தெரியும். இங்கே என்ன நடந்திருக்குன்னா, இப்போ நீ வந்து சிம்பிளாக சொல்ல போனால்
ஒரு என்டையர் காரோட பொருளை A to Z பிரித்து பாக்ஸில் வச்சு கொண்டு வந்தால் அதுக்கு 30% 35% டேக்ஸ். ஆனால் காரோட பொருளை தனித்தனியாக கொண்டு வந்ததா இவங்க கணக்கு காட்டியிருக்காங்க. ஆனால் இவங்க என்டையர்லி கொண்டு வந்திருக்காங்க, ஸ்பேர் கொண்டாடுற மாதிரி கணக்கு காட்டியிருக்காங்க. அது தெரிஞ்சு பண்ணுறது தானே, அதுக்கு தான் அவங்க வில்ஃபுல்லி பேயிங்னு சொல்லி வில்ஃபுல்லி பேயிங்னு. ஏன்னா தெரிஞ்சு தானே. இப்போ ஒரு காருன்னா கிட்டுன்னா அப்படி தானே வருது. இப்போ நம்ம வந்து அன்னைக்கு நாங்கள் ஹியூண்டே பிளான்ட்டுக்கு போகும்போது ஹியூண்டே பிளான் வந்து டூசான் அந்த அசம்பிளி லைனில் பார்க்க முடியல. அப்படின்னா அவங்க என்ன சொன்னாங்கன்னா சிகேடி ரூட்டில் வர்றதுனால தனியாக ஒரு அசம்பிளி லைன், ஏன்னா அங்கே எல்லா பார்ட்ஸும் வரும், அதை எடுத்து ஸ்க்ரூ பண்ணுவாங்க. இப்போ இவங்களுக்கும் அதே மாதிரி இவங்களுக்கு தெரியும் இது வந்து சிகேடியாக வர்றது, இந்த சிகேடியை வந்து நம்ம ஸ்க்ரூ பண்ணுறோம்னு சொல்லி. அப்போ அந்த மாதிரி உள்ள இடத்துல இவங்களுக்கு இது ஒரு பெரிய ட்ரபிள். ஆக்சுவலி இந்த ட்ரபிள் ஏன் நம்ம வந்து இது ஒரு ட்ரபிள்னு இன்னைக்கு சொல்கிறோம்னா, ஆல்ரெடி இவங்க ஒரு கேஷ் என்னது கிரஞ்சில் இருக்காங்க. அப்போ அந்த இவ்வளோ அமௌண்ட் இருக்குமா ஃபைன் கட்ட? இதுதான் இதில் இந்த பிரச்சனைகள் வரும்போது உள்ள ப்ராப்ளமே இதுதான். இப்போது இந்தியானே விடுவோமே, நம்ம ஒரு குளோபல் ஆட்டோமோட்டிவ் சீனை பேஸ் பண்ணி ஒரு பாட்காஸ்ட்டுக்கு நம்ம கண்டென்ட் எடுப்போம். மேபி ஆட்டோ இண்டஸ்ட்ரி வந்து இந்த ஃபேஸ்புக்கில் யூடியூப்லாம் சில வீடியோஸ் பார்ப்போம். ஒரு சார்ட்டை நீ பார்த்தேன்னா 1980 இருந்த பிளேயர் வந்து 90 வேறு ஸ்டைலில் கீழே இருப்பாங்க, 90 இருந்தவங்க காணாமலே போவாங்க. ஒன்ஸ் வேர்ல்டில் ஒரு காலகட்டத்தில் ஒப்பல் கோர்சான்னு சொல்கிற கார் தான் ஒரு வருஷத்தில் எவ்வளோ லட்சம் விற்ற நம்பர் 1 செல்லிங். இன்னைக்கு கோர்ஸ் அந்த லிஸ்ட்லேயே கிடையாது, டாப் 50 கூட கிடையாது. நீ மேனுஃபேக்சரர்ஸோட ஸ்டைலை பாரு, டெஸ்லா எல்லாம் ஒரு பீரியட்ல இல்லை, இன்னைக்கு டெஸ்லா மேலே வந்திருக்குது, BYD வந்தாச்சு, டொயோட்டா ஃபோக்ஸ்வேகன் எல்லாம் அவங்க லீடர்ஷிப் அப்படி வச்சிருக்காங்களே தவிர அந்த நம்பர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கு. இப்போ குளோபலி நம்ம பார்க்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனையில தான் ஒரு ஃபேக்ட்ரி ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் ஃபோக்ஸ்வேகனே நம்ம பார்த்தோன்னா அவங்களுடைய ஓன் கண்ட்ரிலே ஒரு ஃபேக்டரி க்ளோஸ் பண்ண கதை நம்ம பேசணும், நியூஸ்ல வந்தது. அங்கே ஒரு லேபர் இஷ்யூ ஓடிட்டு இருக்குது. 8 மணி நேரத்துக்கு மேலே அங்கே வேலை பார்க்க மாட்டோம், வேலை பார்த்தா அதுக்கு அடிஷ்னலாக ஓவர் டைம் வந்து ஹெவியாக சார்ஜ் பண்ணுறாங்க, அதுக்கான ப்ராஃபிட் இல்லைன்னு சொல்கிறாங்க. சைனா ஃபோக்ஸ்வேகனுக்கு இருந்த ஒரு மிகப்பெரிய மார்க்கெட், அந்த சைனீஸ் மார்க்கெட்டை வந்து நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம் பாரு. சைனீஸ் மார்க்கெட் டோட்டலாக மாறிக்கிட்டு இருக்கு. சைனாவில் ரீசெண்டாக வந்து ஷாங்காய் சிட்டியில் வந்து ஒரு அந்த மார்க்கெட் மாறுறதோட ஸ்டோரி. ஒரு BYD வெஹிக்கிள் வந்து ஈவிஸ் தான், டாக்ஸிஸ் எல்லாம் ஈவிஸாக கன்வெர்ட் ஆகுது போல். ஸ்வாப்பிங் வந்து எப்படி தெரியுமா, ஒரு கார் வந்து ஒரு அலைன்மெண்ட்டுக்கு நிற்கிறது மாதிரி ஒரு இடத்துல போய் நிற்கிது, அடியில் பேட்டரி அந்த யூனிட் எடுத்துட்டு இன்னொரு பேட்டரி அடியில் பிளேஸ் பண்ணுது. அப்போ பேட்டரி ஸ்வாப்பிங்கை வந்து அவங்க அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போயாச்சு. அப்போது இந்த பிளேயர்ஸுக்கெல்லாம் அங்கே இனி கிராஜுவலாக வந்து ஃபால் தான், இங்கே அந்த ரேஞ்சிலே இல்லை. நம்ம ரீசெண்டாக இதை பேசிகிட்டு இருந்தோம் தானே, அதாவது ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு ஒரு ஹிஸ்ட்ரியே வேண்டாம், ஒரு ஐஸுக்கு ஒரு லெஜெண்டரி ஹிஸ்ட்ரி வேணும். அதாவது நீ என்ஜினியரிங்கை வந்து இங்கே இருந்து மெக்கானிக்கல்ல இருந்து மெகட்ரானிக்ஸ் ஆகி அது எலக்ட்ரிக்கல் ஆகணும்னா கூட அதுக்கு ஒரு பீரியட் இருக்கு. எலக்ட்ரிக்கல் அப்படி இல்லை, யார் வேணாலும் எலக்ட்ரிக் கார் பண்ணலாம், சோனி பண்றாங்க, ஆப்பிள் பண்றாங்க, அது ஒரு எக்ஸாம்பிள். ஆமாம், அது ஒரு ஹிஸ்ட்ரியே தேவையில்லை. இப்போ அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு குளோபலி சேலஞ்சஸுக்கு இடையில டேனி சொன்ன அந்த இதுக்கு தான் நான் இந்த கதைக்கு வரேன். அப்போ குளோபலி இருக்கக்கூடிய ஒரு ஃபோக்ஸ்வேகன் ஆல்ரெடி ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கும்போது அவங்க அங்கிருந்து ஒரு ஃபண்ட் எடுத்து இவங்களுக்கு கொடுப்பாங்களான்னு உள்ளது டவுட். குளோபலி இனிமே ஃபண்டு கொடுக்க முடியாதுன்னு சொல்லி தான் லோக்கல் பார்ட்னரை இவங்களை பார்க்கவே சொன்னது. இப்போ லோக்கல் பார்ட்னர் பார்க்க வேண்டிய ஒரு கட்டத்தில் இவங்க இருக்கும்போது இது இவங்களுக்கு ஒரு அடிஷ்னல் பேர்டனை உருவாக்கும். அதுக்காக இவங்க ஷட் டவுன் பண்ணிட்டு ஓடுவாங்கன்னு நம்ம சொல்ல வரல, அதுதான் தெளிவுபடுத்தணும் நம்ம. எப்படின்னா நீங்கள் இப்போ கைலாக் புக் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் வந்து குஷாக் வாங்குறீங்க, ஸ்லாவியா வாங்குறீங்க, விட்டஸ் வாங்குறீங்க, டாய்கோன் வாங்குறீங்க, டிக்வான் வாங்குறீங்க, கோடியாக் வாங்குறீங்கன்னா அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. இந்தியன் ஆப்ரேஷன் வந்து உண்மையிலே அவங்களுக்கு ப்ராஃபிட்டபிள் இல்லாட்டி கூட பயங்கர லாஸ் எல்லாம் கிடையாது. லாஸ் எல்லாம் வச்சு இங்கே அவங்களால ரன் பண்ணியிருக்க முடியாது. ஆனால் அவங்களுடைய கோயிங் ஃபார்வேர்ட் புதிய ப்ராடக்ட்ஸ் வர்றதுக்கு டைம் ஆகலாம். இந்த கொலாபரேஷன்ஸ் எல்லாம் அவங்க நினைச்ச மாதிரி கரெக்டாக போகலை. இந்த ஃபைனை எப்படி அவங்க டீல் பண்ண வாய்ப்பு? கண்டிப்பாக அது பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இந்தியாவில் வந்து கவர்மெண்ட் வந்து டேக்ஸில் வந்து இன்னைக்கு எந்த காம்ப்ரமைஸுமே பண்ணாது. நீ உட்காந்து பேசி இதில் வந்து சின்ன லீனியன்ஸ் ஏதாவது பண்ணி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனாலும் அது ஒரு பெரிய ப்ராசஸ். கண்டிப்பாக இது இப்போ ஓப்பனாக வந்தாச்சு இல்லையா, இப்போ வந்து ஆடிட்டிங்கில் பிடிச்சி ஓப்பனாக வந்தாச்சு. அதனால இதுக்கு ஒரு சொல்யூஷன் அவங்க அதாவது அதுக்கான ஃபைனையோ அதுக்கான அமௌண்ட்டையோ கட்டி தான் ஆகணும். கட்ட முடியாது. ஏன்னா நீ வந்து இந்தியாவில் கவர்மெண்ட்டுக்கு வரக்கூடிய ரெவன்யூவில் 100% வந்து ஒயிட்டாக வரக்கூடிய ரெவன்யூவில் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி உண்டு. ஏன்னா அது வந்து கள்ளத்தனமாக கணக்கு காட்ட முடியாது. இப்போ நீ வந்து ஒரு
இன்னொரு எஃப்எம்சிஜி ப்ராடக்ட் வச்சுருக்கேன்னா சப்போஸ் வந்து அவங்க கரெக்டாக பண்ணாட்டி கூட கவர்மெண்ட்டை ஏமாற்ற முடியும். ஒரு 5% 10% வந்து கள்ளக்கணக்கில் காட்டலாம். ஆனால் ஆட்டோமொபைலில் கள்ளக்கணக்கில் காட்ட முடியாது. ஏன்னா காட்டியிருக்காங்களே இல்லை, இது வந்து பொருளை ஐ மீன் ப்ராடக்டை காட்டலாம். இந்த ஒரு 10-12 வருஷம் இவங்க அதை வச்சு வச்சுருக்காங்க. அப்படி இது வந்து ஒரு கெட்ட பேர் அவங்களுக்கு. ஏன்னா ஆல்ரெடி இந்த டீசல் கேட்டெல்லாம் தான் இவங்களுடைய அந்த இமேஜ் போய் ஏதாவது வேலையை கட்டி முடியாது. இதெல்லாம் தேவையில்லாத வேலை. ஏன்னா நீ வந்து அவங்க லாபம் நஷ்டம் உள்ளது இருந்துட்டு போனாலும் இந்த மாதிரி கவர்மெண்ட் பாடிஸ் எல்லாம் ஏமாத்தும் போது அந்த பிராண்டோட இமேஜ் போகுது இல்லையா, கிரெடிபிலிட்டி போகுது இல்லையா. இப்போ இதில் பாவம் யாருன்னா இல்லை கஷ்டப்படுறவங்க யாருன்னா டீலர்ஸும் கன்சியூமர்ஸ் தான். இப்போ இந்த டீலர்ஸை பொறுத்தவரையில் என்னன்னா, டீலர் வந்து 2 டைப்பாக ஆப்ரேட் பண்ணுவாங்க. ஒருத்தங்க பிஸ்னஸ் மோட்டிவ் ஆப்ரேட், ஒருத்தங்க வந்து பியூராக ஒரு ஆட்டோமொபைல் எந்தூசியாஸ்டாக இருப்பாங்க. இப்போ நான் எல்லாம் வந்து ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைலில் நமக்கு வேலை கரியர் செட் ஆகலைன்னு சொல்லும்போது நம்ம பிஸ்னஸ் எல்லாம் நல்லா டெவலப் ஆகிட்டு ஒரு ஆட்டோமொபைல் ஷோரூம் வந்து நம்ம ஆரம்பிக்கணும். அதெல்லாம் ஒரு பெரிய விஷன் இருக்கும், ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அப்படியெல்லாம் உள்ளவங்க சொந்த காசெல்லாம் கொண்டு போட்டுக்கிட்டு அந்த காசை வந்து நஷ்டப்படுத்தும் போது அது ஒரு பெரிய ஒரு இது இல்லையா, ப்ராஃபிட் இல்லாமல் போகிறது. அந்த ஒரு ஸ்டோரி தான் அடுத்து வருது நிசானோட கதையில். அதுக்கு முன்னாடி Volkswagen நீங்கள் ஃபியர் ஆக வேண்டாம். ஐ மீன் நான் என்ன சொல்லுவேன்னா, கண்டிப்பாக அது இந்தியாவில் இந்த ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுதுன்னா இப்போ ஆக்சுவலி இது காலங்காலமாக இந்தியாவில் இருக்கிறது தான். நீ நிறைய நோக்கியா கூட ஒரு ஸ்கேமில் முன்னாடி மாட்டிச்சுது. ஐ மீன் இந்த சென்னையில் ஏதோ பிளானில் கள்ளத்தனமாக இது பண்ணாங்கன்னு அப்படியெல்லாம் இருக்கும். இது கார்பரேட்டில் காமன் தான். இது கொஞ்சம் ஓவரா போச்சு. எவனும் பெருசு, இவங்களுடைய டைமும் மோசம். அதான் மேட்டர். கைலாக்கு வர காசு டைம் கட்டு. ஆக்சுவலி கைலாக்கோட ப்ரைஸிங் வந்து உங்களுக்கு கன்வின்சிங்கா? ஒரு கன்வின்சிங்னா நிறைய பேரோட வியூ வந்து வேரியண்டோட பிரைசிங் வந்து ஜாஸ்தியா இருக்கு. அதுதான் ஆக்சுவலி எல்லாரும் நினைச்ச மாதிரி அந்த 7.89 அப்படி வந்து ஒரு 12 லட்சம் ரூபாயில தீர்வுன்னு எல்லாம் நினைச்சாங்க. நம்ம முதல்ல ப்ரெடிக்ட் பண்ணோம் அது போய் 14 லட்சம் ரூபாயில தான் நிற்கும் ஆன் ரோடு. அந்த ரேஞ்ச் வந்துடும். இல்லை எப்படி வந்துடும் அது நிறைய பேருக்கு புரியாது. என்னன்னா இல்லை நிறைய பேர் என்ன தெரிஞ்சு காம்படிஷனுக்கு ப்ரைசிங் பார்க்கல நினைக்கிறேன். ஏன்னா சப் 4 மீட்டர் வந்து டாப் அண்ட்ஸ் வந்து 20 எல்லாமே 18 லட்சம் டு 20 லட்சம் ரூபாய் ஆயிடுச்சு. இதுல இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, இது ஒரு TSI மோட்டார், அதுல 6 speed டார்க் கன்வெர்ட்டர் இருக்கு. இப்போ நீ சுசுக்கி எடுத்து பாரு, டார்க் கன்வெர்ட்டருக்கு மேனுவலுக்கு 1.5 லட்சம் ரூபாய் டிஃபரன்ஸ் இருக்கு. அப்போ அந்த ப்ரைஸிங்கில் எவ்வளோ வேரியேஷன் வருது. ரெண்டாவது இன்னொரு பாயிண்ட் இதில் என்ன வருதுன்னா, அந்த எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் வந்து பியூர்லி மார்க்கெட்டிங் தான். அது அந்த செக்மெண்ட்ல அந்த செக்மெண்ட் அதுக்கு மேல செக்மெண்ட்ல காம்படிஷன்ல பெட்ரோலோட இது கம்மியாகும். அதோட இது கைலாக்கோட டாப் அண்ட் பட் ஸ்டில் அந்த ஒரு எதிர்பார்ப்பு பீப்புள் வந்து இன்னும் கம்மியாக கொடுப்பாங்கன்னு வச்சுருந்தாங்க. நான் என்ன சொல்லுவேன், இதுதான் இதோட ப்ரைஸிங், இப்படி தான் கொடுக்க முடியும். இப்போ இதில் ஒரு கன்ஃபியூஷன் வருது. குஷாக்கு வந்து டிஸ்கவுண்ட் ஓடும்போது நம்ம குஷாக் வாங்கலாமா இதை வாங்கலாமான்னு உள்ளது. அது ஒவ்வொருத்தரும் டிபெண்டிங். ரெண்டுமே ஒன்று தான். குஷாக்கு 1 லிட்டருக்கு பெரிய ஒரு 2 lakhs அது டிஸ்கவுண்ட்ல வருது. ஏன்னா 24 முதல்ல இன்னைக்கு ஒருத்தர் நமக்கு இன்ஸ்டால மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, 2023 மாடல் குஷாக் வந்து இதோட டாப் அண்ட் கம்மியா வருது. ஆப்வியஸ்லி அப்படிதான் வாங்கவா. வெஹிக்கிள் நல்லா இருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணலாம், அது பிடிஏ பண்ணி பார்க்கணும். அப்படி Volkswagen குரூப்புக்கு இது ஒரு கன்ஃபியூஷன். அதுக்கு இடையில தான் Audi வந்து Q7 லான்ச் பண்ணாங்க. இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கும்போது மேபி அவங்க வந்து சால்வ் பண்ணுவாங்க. ஆல்ரெடி Audi நம்பர்ஸே இல்லை. Audi வந்து ரொம்ப கீழே வந்தாச்சு ஒரு காலத்தில். இன்னொன்று பாரு, அந்த Audiயோட கதையில் நீ வந்து லைஃப்பில் வந்து எப்போவாச்சும் அந்த ரிங் லோகோ வாங்கணும்னு நினச்சவங்களுக்கு அந்த கிரில் இன்னைக்கு Audiயும் சைனால நீ பார்த்தியா அந்த லோகோவை மாற்றியாச்சு. Audiயை வந்து ஒரு ஸ்டைலில் எழுதியாச்சு. அப்போ இந்த இவால்வ் ஆகுற ஒரு கல்ச்சர் வந்து இருக்குது. அது நம்ம நெக்ஸ்ட் ஜாகுவாருக்குள்ளே அப்படி போயிடுவோமா? இது ஓகேயா? நிசான் முடிச்சுட்டு போவோம். நம்ம ஒரு பாட்காஸ்ட் பண்ணோம், நிசான் வந்து எப்படி இந்த சேலஞ்சஸை தாண்டி தான். அதுக்கு என்ன டைட்டில் வச்சோம்? டைட்டில் மறந்து எப்படி ஏதோ தாண்டி வந்ததுன்னு சொல்லி. அப்போ இவங்க தாண்டினது அந்த கோஷன் அவரோட பிரச்சனை. அவர் அரெஸ்ட் பண்ணி அவர் அங்கேருந்து ஜப்பான்லேருந்து எஸ்கேப் ஆகி போனதுலேருந்து எல்லாமே இவங்க பிரச்சனை அன்னைக்கு ஆரம்பித்தது. இது எங்கேயுமே நெவர் எண்டிங் அவங்களுக்கு. நிசானுக்கு வந்து டட்சன்னு சொல்லக்கூடிய பிராண்ட் வந்து எவ்வளவு டேமேஜ் பண்ணிச்சுன்னு உள்ளது அவங்களுக்கு தெரியும். டட்சன் வந்து தேவையில்லாத ஒரு சுமை. அதாவது காலுக்கு கீழே கட்டி இருக்கிற ஒரு இந்த விவேக் ஒரு படத்தில் வந்து
இந்த ஒரு காலில் ஒரு குண்டை மாட்டி விட்டு அவரை போடாமல் மாட்டி வச்சுருப்பாங்க. அது ஒரு காமிக்கான சீன். அது உண்மைதான். நிறைய பேருக்கு லைஃப்பில் நமக்கு ஒரு ப்ராப்ளம் அப்படி காலில் மாட்டி கிடக்கும். அது பார்க்குற மோட்டோ ஃபேமுக்கு தெரியும். அதே மாதிரி அது ஒரு தேவையில்லாத சுமை. அது டட்சன் இந்தியாலேயும் அவங்க என்ன கிளிக் ஆகல, அதுக்கு டட்சன் ஒரு ரீசன். அந்த இடத்துல அவங்களுடைய கொலாபரேஷன்ஸை நீ பாரு. இப்போ வந்து மிஸ்துபிஷி, ரெனோ கூட வந்து நிசான், இவங்க 3 பேரும் குளோபலி பார்ட்னர்ஸ். இதில் எனக்கு இந்த ஒரு குழப்பமான ஒரு பிராண்டை எப்போவுமே நான் பார்க்குறது வந்து ரெனோவை. ரெனோ வந்து ஒரு கன்னிங் டீம். அவங்க உண்மை அவங்க எப்படின்னா அவங்க ஒரு செல்ஃபிஷான ஓவராலாக வந்து அவங்களுடைய ஆட்டிடியூட் வந்து அவங்க குட்வில்லை மட்டும் பார்த்து தான் இந்த பார்ட்னர்ஷிப்பே வந்திருக்கும். நான் எங்கே வாசித்தேன் நான் சொல்ல வரல, ஒரு இடத்துல நான் அந்த ஒரு இதை வாசித்தது. இப்போ கூட இந்த பாரு, நிசானுக்கு வந்து ஸ்ட்ரகிள் இருக்குது, நிசானோட ஆப்ரேஷன்ஸில் நிறைய பிரச்சனை இருக்குது. அந்த நேரம் பார்த்து ரெனோ வந்து அந்த அவங்களோட ஸ்டேக்கை வந்து வெளியில் எடுக்குது. அப்படின்னா ரெனோட ஃபியூச்சர் வந்து பிரச்சனை. அதாவது பார்ட்னர்ஷிப்னா எப்படி இருக்கணும் பார்த்தியா, ஒரு பிரச்சனை இருக்கிற நேரம் அந்த பிரச்சனையை தாண்டி விடுறதுக்கு தான் இந்த பார்ட்னர்ஷிப்னு தேவை. நம்ம லைஃப்லேயும் அப்படி தான். இப்போ நானே இதை ஃபேஸ் பண்ணியிருக்கேன். நீ எப்போவுமே நீ நல்லா போயிட்டு இருந்தால் உனக்கு பார்ட்னர்ஸ் வந்து அட்ராக்ட் ஆவாங்க, மேக்னெட்டிக் இது மாதிரி. இதே இது நீ ஒரு ஸ்ட்ரகிளுக்குள்ளே நிற்கும் போது யார் எப்போ கிளம்புறான்னு யாருக்கும் தெரியாது. ஏன்னா இங்கே வந்து இது ஒரு கப்பல்னா, ஒரு கப்பலில் ஒரு ஓட்ட விழுந்துன்னா கதை முடிஞ்சு போச்சு. யார் ஃபஸ்ட்டு சேவ் ஆகுறது, அதே தான் இங்கே இப்போ நடக்குது. இது நம்ம இங்கே ஆல்ரெடி ஃபோக்ஸ்வேகன் ஸ்கோடாக்கு வந்து என்னென்ன பிரச்சனைகள் முதல்ல அவங்களுக்குள்ள இன்டர்னலி ஃபேஸ் பண்ணுறாங்க, அதே மாதிரி இங்கே வந்து இது ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் மிஸ்டேக் குளோபலி கூட. இந்த பீரியட் எல்லாமே நிசான் அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஸ்கோப்பே கிடைக்கல. அதை தான் நம்ம வந்து இவங்க என்ன பண்ணாங்க, ஆமியோ ரீஜனை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க. அந்த ஆர்க் ப்ராஜெக்ட் 26 வரைக்கும் இது எதுவுமே ப்ராக்டிக்கலி இவங்களுக்கு பண்ண முடியுமான்னு கேட்டால், இவங்க ஒரு பெரிய விஷன் அவங்க உருவாக்குனதே இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்து அங்கே பார்த்து எல்லாம் அங்கே குளோபல் லீடர்ஸ் எல்லாம் கூட்டி வந்தது. இப்போ நமக்கு அது புரியுது. இவங்க என்னன்னா இவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் தெரியுது. இந்த பிரச்சனை என்னது, இப்போ என்ன பிரச்சனை வந்திருக்குன்னா 12லேருந்து 14 மாதம் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் எங்களுக்கு இப்போதைக்கு ஃபண்ட் இருக்குது, இதுக்கு மேலே நாங்கள் ஆப்ரேட் பண்ணால் பேங்க்ரப்ட் ஆகி போகணுள்ளதான் அவங்க மீன் பண்ணுறாங்க. அப்போ இவங்க அதை ப்ரெடிக்ட் பண்ணி நம்ம இப்போ நமக்கு தெரியல, நம்ம என்ன இப்போ நம்ம ஒரு ட்ராவல் போகிறது மாதிரி நமக்கு வந்து இப்போ நம்ம அடிக்கடி ட்ராவல் போகும்போது நமக்கு தெரியும் நம்ம மைனஸில் வாரமா, நம்ம அக்கௌண்ட்ஸ் பார்க்குற ஜெரோம் நாங்க உட்காந்துருக்காரு அப்போ தெரியும். எப்படின்னா இதுதான் கதை. நம்ம வந்து 4th டே 5th டே ஆகும்போது நான் ஜெரோம் மக்கா வந்துட்டு காசு நீ பேலன்ஸ் இருக்கா இல்லை என்ன கதைன்னு. அப்போ ஜெரோம் காசு இல்லைன்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணணும், அடிஷ்னலாக ஃபண்ட் எடுக்கணும். ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி ஒரு 10,000 ரூபா போட்டு விடுங்கன்னு சொல்ல, இதுதான் லாஜிக். அப்போ நமக்கு என்ன தெரியும், 3வது நாளே நமக்கு தெரியும் நம்ம வந்து 5வது நாள் 6வது நாளுக்கு நமக்கு ரூமுக்கு நீ வாடகை கொடுக்குன்னு திருப்பி வர்றதுக்கு டீசல் இல்லை. இதே கதை தான் இவங்களுக்கு என்ன பண்ணாங்க, ஆல்ரெடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே ப்ரொஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஃபினான்ஸ் டீம் சொல்லியிருக்கோம் நம்ம ப்ராப்ளத்தில் இருக்கிறோம் இருக்கிறோம்னு சொல்லணும். மற்ற ஆள் எஸ்கேப், யார் ரெனோ எஸ்கேப். உடனே ஆளுகிட்ட என்ன இருக்குன்னு எஸ்கேப். அதான் அவங்க பிரான்ஸை தவிர வேற எங்கேயுமே அவங்கள நம்ம பார்க்கறது இல்லை. அப்போ என்னாச்சு, இவங்களுக்கு வந்து இந்த ஆர்க் ப்ராஜெக்ட் எல்லாம் இவங்க போட்டு இவங்க எல்லாருமே இன்வெஸ்டர்ஸ் அட்ராக்ட் பண்ணுறது தான் இதுக்கு பேக்ரவுண்டில் இருக்கிற மொத்த விஷயம். நீ வந்து எந்த ஒரு பிஸ்னஸ்லையும் நம்ம ஒரு கான்செப்டை ப்ரொப்போஸ் பண்ணுறோம்னாலே அதில் வந்து என்ன இருக்குது, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்னு ஒரு ஸ்கோப் இருக்குது. ஆப்வியஸ்லி அப்படி தான் உலகம் நடக்குது. அதெல்லாம் இவங்க பண்ணது எதுவும் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலை. ஏன்னா நீ ஆமியோ ரீஜனுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க, அங்கே உள்ள பீப்புளை இங்கே இந்தியாவில் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. கூட வந்து அதில் அந்த கல்ஃபுக்காக தனியாக வந்து மிடில் ஈஸ்ட்டுக்கு தனி எஸ்யூவிஸ் எடுத்து. இப்போ ஒரு லெஜெண்டரி இமேஜ் இருக்குது. நீ வந்து ஹோண்டாவுடைய அமேஸோடைய லான்ச் ஈவெண்ட்டை நம்ம இங்கே உட்காந்து பார்த்துட்டு இருந்தாலும் அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வந்து ஒரு லெகசி வச்சுருக்கோம், லெஜெண்ட்னு சொல்கிறாங்க. அதை வந்து ஆக்சுவலி அப்படி தான், அவங்க லெஜெண்ட் தான். அவங்களோட ஐவிடெக் ஆகட்டும், சிட்டி ஆகட்டும், இது சிவிக் ஆகட்டும், எல்லாமே லெஜெண்ட் தான். அதை இன்னைக்கு எப்படி பிஸ்னஸ் பண்ண முடியும், பண்ண முடியாது. அந்த நிலைமை தான் நிசானை மாட்டேன். அதுக்காக நிசான் இந்தியாலாம் இதில் மாட்டாது. ஏன்னா நிசான் இந்தியா ஆல்ரெடி இதை வரைக்கும் மோசமான பிரச்சனையை தாண்டி மேக்னைட் வந்து இங்கேருந்து எக்ஸ்போர்ட் ஆகுறது வரைக்கும் ஒரு 65 கண்ட்ரிக்கு, அதுக்கும் யூஎஸ் ஆப்ரேஷனும் சம்மந்தம் இல்லை. அங்கே தான் நான் இதை பேச வரேன். இந்த நிசான் இது எங்கே ரிஃப்ளெக்ட் பண்ணுவோன்னா யூஎஸ்லேயும் ஜப்பான்லேயும் அதை மெயினாக ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஏன்னா ஜப்பானில் நான் ஜாப்பனீஸ் மார்க்கெட்டை வந்து இதில் ஒரு சார்ட் எடுத்தேன் பார்த்துக்க. ஜாப்பனீஸ் ஆட்டோ மார்க்கெட் வந்து போன நவம்பரில் வந்து 3,89,529 கார்ஸ் வந்து நவம்பரில் விற்றுருக்கு.
ஆல்ரெடி சேல்ஸ் வந்து ஸ்லோலி டிக்ளைன் ஆகிட்டு வருது. குளோபலி எல்லா கார் மார்க்கெட்ஸ்லேயும் டிக்ளைன் வந்து தெரியுது. 5.2% இயர் டு இயர் டிக்ளைன் இருக்குது. டொயோட்டா அங்கே லீடர், ஹோண்டா ரெண்டாவது. அதாவது கேப்பு பாரு, டொயோட்டா 1,22,000, ஹோண்டா 28,000. ஹோண்டா பை a big margin. நிசான் அதுக்கு கீழே 23,000 இருக்கு. சுசுகி 11,000 தான் இருக்கு. சுசுகி வந்து இந்தியால இந்த நம்மால மட்டும்தான் இங்க இருந்தாக்கும் எது தெரியுமா, பிரான்ஸை ஏத்தி அங்க அனுப்பி இருக்கு. இதுல என்ன பிரச்சனைன்னா, இந்த 23,000 நம்பர்ஸ் இருக்குல்ல, இது அவங்களுக்கு ஒரு பெரிய அடி. நிசான் ஒரு காலகட்டத்தில் நிசானுக்குன்னே ஒரு இமேஜ் இருந்து, இது நேராக நான் யூஎஸ்ல போனேன்னா, யூஎஸ்ல நிசானுடைய இமேஜே போயாச்சு. ஃபர்ஸ்ட் 10ல் நிசான் இல்லை, 71,000 யூனிட்ஸ்ல ஸ்டக் ஆகி நிற்குது. இப்போ இந்த ரெண்டு மார்க்கெட்லையும் அவங்களுக்கு அடி வாங்கும்போது தான் அவங்களோட ஃபினான்ஸில் உள்ள பிரச்சனை. அது இந்தியன் மார்க்கெட்டுக்கு இதுக்கு உண்மையிலேயே சம்மந்தம். இந்தியாவில் என்னது, அவங்க மேக்னெட்டை நம்பி 3 வருஷம் தாண்டி வந்தாங்க. 65,000 கண்ட்ரீஸில் வந்து வித்துட்டு இருக்காங்க. இன்னும் அந்த மேக்னெட் விற்கிறது வரைக்கும் அவங்க உருண்டு ஓடுவாங்க. 2,000 வண்டியாக வித்துருக்காங்க. இல்லை, இப்போ ரெனோ வந்து இதுலேருந்து பேக் ஆனால் இந்த கைகர்லாம் அவங்களுக்கு கிடைக்குமா? இந்தியாவில் உள்ளது வராது. இந்தியாவில் உள்ள ரெனோ, நிசான் இந்தியா பிரைவேட் லிமிடெட் நம்ம உரகடத்தில் போகும்போது ஒரு ஃபேக்ட்ரி பார்க்குறோம் எல்லாம், இங்கேருந்து நம்ம வந்து திருவண்ணாமலை போனோம்னா இடது பக்கத்தில் இருக்கும். அந்த ஃபேக்ட்ரிக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது. இந்தியாவில் அவங்க இப்படியே தான் இருக்கு, இப்படி தான் இருக்கு. இது குளோபலி தான் ஆகும். அதான் பிரச்சனை. இந்தியன் ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் அவங்கள எதுவும் பாதிக்காது. அந்த பிரச்சனை இங்கேயும் பெருசாக பாதிக்காது. இங்கே இவங்க சேஃபாக தானே விளையாடணும். ஒரே ஒரு இன்ஜின், 2 டியூன். இவங்க தான் எல்லாத்தையும் விட்டுட்டு சரி நம்ம இருக்கிறத வச்சு ஓட்டுவோன்னு புதுசா இந்தியாவிலேருந்து குளோபலி எக்ஸ்போர்ட் பண்ணிய மாதிரி இல்லை மேக்னைட் எல்லாம் இது பண்ணா. அது வந்து மேக்னைட்டுக்கு மட்டும்தான். நீ ஆக்சுவலி ஓவரால் அவங்கள நீ பார்த்தேன்னா அவங்களுக்கு என்னென்ன அட்வான்டேஜஸ் இருந்தது. எஸ்யூவிஸ்ன்னா அவங்களுடைய பாத் ஃபைண்டரு, அவங்களுடைய பேட்ரோல், இதுக்கெல்லாம் தனி ஒரு மார்க்கெட் இருந்தது. ஸ்போர்ட்ஸில் அவங்களுடைய அந்த ஜிடிஆர் சீசனு 370 செட் 350 அதெல்லாம் தனி லீக். ஈவிஸ் எல்லாம் மார்க்கெட்டில் அடாப்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே குளோபலி அவங்களுடைய லீப் வந்து நம்பர் 1 செல்லிங். இப்போ ஈவிஸ் வந்த போது அவங்கள எங்கேயும் நம்ம பார்க்கவே இல்லையா? அப்போ அவங்க இன்னைக்கு எங்கே இருக்காங்க? அப்கமிங் கார்ஸுக்கு ஏதாச்சும் இது எஃபெக்ட் இருக்கான இதில் அந்த காஸ்காய் அதான் அதில் ஒரு போஸ்ட் நீ போட்டிருந்தேன், ஒரு பிக் ஷாப்பரில் தூக்கி அது மாதிரி ஒரு என்ஜின் பண்ணியிருக்கா வேணும். அது ரிசர்ச் பற்றி பார்த்தேன்னா நிசானும் ஒரு புதிய ஒரு டெக்னாலஜியை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதான் நான் பார்த்தேன், ஒரு குட்டி பிளாக்ல ஒரு என்ஜின். இதெல்லாம் வரும் நம்ம இந்த இன்டர்நெட்டில் வர. இது எங்கே கமர்ஷியல் எங்கே வரும்? நம்ம வந்து ஆல்ரெடி ஒன்று பேசணும்னு நினச்சோம், அந்த மஸ்டாவுடைய ஒரு இன்ஜின் ப்ரீமிக்ஸ் எல்லாம் எங்கே ப்ரொடக்ஷன் ரெடியாக வரணும்னா எவ்வளோ வருஷம் எடுக்கும்? ரெகுலேஷன்ஸ் இருக்குது. அதை அவங்க அங்கே நேரத்துக்கு ஒரு கார் செய்யலாம். முன்னாடி இருந்தது மாதிரி இல்லை இன்னைக்கு மார்க்கெட். அதான் இன்னைக்கு, அதாவது ஒரு காலகட்டத்தில் அந்த ஸ்பேஸை விட்டு கொடுத்தா திருப்பி அந்த டிரான்சிஷனை கரெக்டாக ஹிட் பண்ணலைன்னா அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள், நீ வந்து டஸ்டரோட இடத்த அவங்க விட்டு கொடுத்தாங்க. இன்னைக்கு நீ அவங்க ஒரு டஸ்டரை கொண்டு வந்து 2025 வருது, அவங்க என்ன இம்பேக்டை கிரியேட் பண்ணுவாங்க? ஒரு வாய்ப்புமே கிடையாது. அப்போ இதுதான் அதுக்காக நிசான் இந்தியா வந்து எனக்கு தெரிஞ்சு நிசான் இன்றைக்கு எந்த பிரச்சனையும் வராது. அது அப்படியே ஓடிடும். என்ன குளோபலி நிசான் நின்னா ஒரு கட்டத்தில் இவங்களை நிற்கலாம். அதுக்காக உடனே எல்லாம் நிப்பாட்டுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அந்த ஸ்ட்ரக்சர் பல கட்டங்கள்ல இருக்குது. அவங்க நம்மக்கிட்ட அன்னைக்கு பேசின அந்த ஆர்க்கில் யூஎஸ் மார்க்கெட்டும் ஜாப்பனீஸ் மார்க்கெட்டும் கதையிலே வரல. அதை பற்றி பேசவே இல்லை. இது முழுக்க இந்த அப்பாக் ரீஜனு, ஆமியோ ரீஜனு, இந்த மிடில் ஈஸ்ட் கதையில தான். மிடில் ஈஸ்ட்ல இன்னைக்கும் அவங்களுக்குள்ள சேல்ஸ் இருக்கதான் செய்யும். நீஷா வித்துட்டு இருக்கும். எங்கெல்லாம் இந்த பெரிய எஸ்யூவிஸ் வந்து டவுன் ஆகுதோ அங்கே இந்த பிராண்ட்ஸ் எல்லாம் அடி வாங்குது. எல்லாருமே பழைய கார்ஸ் அடி வாங்குறது அந்த பெரிய சைஸ் கார்ஸ். எவ்வளோ நாள் இன்னும் ட்ரக்கை மட்டும் வச்சு ஃபோர்டு ஓடிட்டு இருக்கும். F-150 250 எல்லாம் எத்தனை நாள் ஓடும்? யூஎஸ்ல இன்னைக்கு F-150 தான் அவங்களோட நம்பர் 1 சேல்ஸ். நம்ம ரீசெண்டாக எங்கே வச்சு பார்த்தோம் ஒரு 150 மஹிந்திரா. அது 150 இல்ல, அது ராப்டர். வேற ராப்டர் தான். 2 கேபினா ஒரு சிங்கிள் கேப். அவன் பெஞ்ச் மார்க்கிங் அதை வச்சிருந்தாங்க. அது என்ன சைஸ்ல இருக்கு? நான் வந்து கல்ஃப்ல பார்த்துருக்கேன். அது ஒரு அதான் டேனி சொன்ன மாதிரி பிக்கர் கார்ஸ் வந்து அந்த
அது ஹிஸ்டரி ஆயிட்டு இருக்கு. அது உண்மையா தான் இருக்கு தெரியுமா. முன்னாடி காலகட்டத்துல நம்ம எல்லாம் அந்த செக்மெண்ட் கார்ஸ் பத்தி நியூஸே இல்லையே. நம்ம போஸ்ட் எதுவுமே பாக்குறது இல்லை. கிராஸ் ஓவர்ஸ் தானே ஃபுல்லா. அதான் நம்ம இப்போ நான் எல்லாம் கார் லேர்ன் பண்ண ஆரம்பித்த பீரியட்ல இருந்து பார்த்தேன்னா அதுக்கு முன்னாடி வந்து நிறைய கார்ஸ் வந்து இந்த பிளைமூத் காணாமல் போச்சு, கேடிலாக்ல வரும், அது மாதிரி இப்போ இது எல்லாம் ஒவ்வொன்றா அதான் இண்டஸ்ட்ரி மாறுற ஒரு ஸ்டைல். ஜாகுவார் இப்படி ஒரு டிரான்சிஷன் தான் நம்ம ஜாகுவார்லையும் பார்க்குறோம். இந்த ஜாகுவாரோட ஸ்டோரி பார்த்தோம்னா ஒரு ப்ரெஸ் கிட் கொடுத்துருந்தாங்க. டேனி கொடுத்து நானும் டேனி அதில் உட்காந்து வாசிச்சுட்டு இருந்தோம். அப்போ அதில் அவங்க என்ன மீன் பண்ணுறாங்கன்னா வந்து அந்த நான் அதுக்கு ஒரு நிறைய நாளாச்சு ஏதாவது ஒன்று எழுதி, அதாவது இந்த எப்படி சொல்லுது பிளாகிங் மாதிரி ஒரு எழுதி நிறைய நாளாச்சு. ஒரு கண்டென்ட்டை கொஞ்ச நேரம் உட்காந்து அதாவது கண்டென்ட் எழுதும்போது நமக்கு வந்து அதை பார்த்து அது என்ன மீன் பண்ணுது, இது எங்கே போய் கனெக்ட் ஆகுது அப்படின்னு இருந்து யோசிச்சுட்டு இருந்தேன். அதாவது டேனி எனக்கு வந்து யோசிக்கிறதுக்கு முன்னாடி டேனி வந்து இதுக்கு ஒரு இது எழுதி தாங்கன்னு சொல்லி எனக்கு வந்து குரூப்பில் மெசேஜ் அனுப்பியிருந்தேன். அப்போ நான் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது என்னுடைய தாட் ப்ராசஸ் எங்கே போச்சுதுன்னா, ஒரு தடவை BMW நாங்கள் ஒரு கண்ணன் எடுக்க நம்ம எல்லாம் சேர்ந்துதான் கண்ணன் எடுக்க போய் நிற்கும்போது IXL ஒரு பெரிய டிஸ்கஷன் ஓடிட்டு இருந்தது. அதாவது இந்த கிட்னி கிரில்னா F30 எப்படி இருக்கும், பழைய ஈல எப்படி இருக்கும், இது என்ன இப்படி இருக்கு, பெரிய சைஸ்ல இருக்கு, இதுல இலுமினேட்டட் வேற, இதுல ஹைலைட்டட் கலர் வேற, பிரான்ஸ் டைட்டானியம் கலர்ஸ் வேற, அந்த பெல்ட் லைனை பாரு செராமிக் பெல்ட் லைன், அதுல இது எப்படின்னு சொல்லி பார்க்க நமக்கு வந்து இது செட் ஆகலை, இது ஒரிஜினல் BMW கிடையாதுன்னு கன்வென்ஷனலாக திங்க் பண்றவங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும். ஆனால் டிசைன்ஸோட எவல்யூஷன் எப்போவுமே எப்படின்னா இந்த ஜென்சி அந்த ஜெனரேஷனை வந்து கரெக்டாக நம்ம மைண்ட் செட்டுக்கு ஏற்ற டிசைனை கொண்டு போடணும். உள்ளது ரீசெண்டாக நான் பார்த்ததுல நான் புரிஞ்சுக்கிட்டது லேட்டாக தான் புரிஞ்சுக்கிட்டேன். BMW அதை கரெக்டாக எடுத்துகிட்டு வந்துட்டாங்க இல்லையா, அதை பிளெண்ட் பண்ணாங்க. சேல்ஸை பார்க்கும்போது நமக்கு தெரியும் அவங்க வந்து BMW வந்து சேல் ஆகுது. ஆமா, இந்தியாலயும் சக்சஸ்ஃபுல்லாக தான். அதுலேயும் அந்த 5 சீரீஸ் எல்லாம் பாரு 2 ஃபியூஸ் பண்ணி ஒரு அவுட்புட் எடுத்திருக்கேன். இப்போ இந்த இடத்துல ஜாகுவார் வந்து உண்மையில என்னன்னா அவங்க லோகோ அன்வீல் பண்ணப்போ அது ஒரு காமெடியாக தான் இருந்தது. நானே எப்படி தெரியுமா, இந்த ஜாகுவார்னு ஒரு பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் பண்ற ஒரு கம்பெனி வந்து அப்படிதான் இருந்து இது என்னடா இதுக்கும் அதுக்கு இனி வித்தியாசம் இல்லாத போய் ஜாகுவார் முன்னாடி வந்து ஜாகுவார் காரை விடைக்க அந்த லோகோக்கு தான் அந்த அக்ரஷன். இல்லை இன்னொன்று எப்படி பார்த்தாலும் நம்ம ஜாகுவார் வந்து ஒரு லாஸ்ட் 5-6 இயர்ஸ்ல சீன்ல இல்லை அந்த ஃபேண்டம். அதாவது நீ ஒரு FPS வந்த போது அப்படி கனெக்ட் ஆச்சு, அந்த XF XE எல்லாம் அப்படி போயிடுச்சு. அந்த ஜாகுவார்னு ஒன்று இந்த போட்டியிலே இல்லை. இன்னொன்று லேண்ட் ரோவர், ரேஞ்ச் ரோவர், நீ அந்த ஹிஸ்ட்ரி அப்படியே எடுத்துட்டு பாரு. நம்ம கொஞ்ச நேரமே சொன்ன மாதிரி இருந்தது ஹோண்டா ஹிஸ்ட்ரி பேசுவேன். ஹிஸ்ட்ரி வந்து பக்காவா இன்டாக்டா இருக்கு. ஆனால் அவங்க அங்கிருந்து என்ன மேக் பண்ணாங்கன்னு தெரியல. இப்போ நீ செலிபிரிட்டிஸ் வாங்குறத தவிர அந்த ரேஞ்ச் ரோவர் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது. டிஃபெண்டர் 110 மட்டும் இந்த ஒரு ஸ்டைல்ல வரலன்னா இப்போ அவங்க காணாம போயிருப்பாங்க. அந்த 110 வந்து பீப்புளுக்கு ஒரு மோனோகாக்குலர் டிஃபெண்டர்னு சொல்லக்கூடிய எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு கார், அது டவுட் இல்லை. ஆனா யார் அதை வாங்கணும்னு ஒரு டவுட் இருந்து அதுல இவங்க மோனோகாக் எடுத்துட்டு வந்தாங்க. அதுல கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணாங்க, அந்த கம்ஃபர்ட் வந்தது, மாடர்னான ஒரு யூட்டிலிட்டி பிளஸ் அந்த ஒரு நேக்கட் லுக். அதுக்கு ஃபார்ச்சுனருக்கு ஒரு அப்கிரேட் பிளேஸ் ஆச்சு. பீப்புள் வந்து வாங்கினாங்க. நிறைய நம்ம ஊர்லேயே நிறைய வண்டி பார்க்கலாம். ஆனால் அப்பார்ட் ஃப்ரம் தட் அவங்களுடைய ரெகுலர் வெஹிக்கிள்ஸ் எல்லாம் அப்படி ஸ்லோவாச்சுது. இங்கே நீ பாரு ஒரு காலத்தில் வந்து இந்த டிஸ்கவரிக்குனால அப்படி ஒரு ஃபேன் பேஸ் இல்லை. டிஸ்கவரி எல்லாம் பார்த்தாலே இவோக்கு இப்போ விளையாடலாம் வந்து எங்கே நம்ம பார்க்கவே இல்லை. இவோக்கு இருந்த அளவுக்கு நம்ம பார்க்கறதே. இதை விடைக்கும் அடியில் தான் எங்கே போச்சுது ஜாகுவார் இருந்தது. அப்போ ஜாகுவாருக்கு இருந்த ஆன்சர் சொன்ன மாதிரி வண்டி விற்கிதோ இல்லையோ இல்லை வண்டி இல்லையோ அதுக்கு அந்த அக்ரஷன் தான். ஆனால் அதை நீ பாரு அந்த ஜாகுவார்னு சொல்லக்கூடிய இந்த நெய்மையும் அவங்க கொடுத்த அந்த ஒரு ஃபாண்ட் எல்லாம் பார்த்தோன்னா நமக்கு ஒரு மாதிரி இருந்தது. ஆனால் இந்த அவங்களுடைய ஸ்ட்ரைக் த்ரூன்னு சொல்லக்கூடிய டிசைன் வந்து உண்மையிலே ஒரு அந்த கான்செப்ட் தான். அந்த கான்செப்ட் வந்து கொஞ்சம் நிறைய வந்து ஒரு 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 எப்படி சொல்றது கண்மையாகுது. ஒரு நீஷான அவங்க எதை ஃபோக்கஸ் பண்ணாங்க, டார்கெட் ஆடியன்ஸ் யார். இது வந்து ஒரு இது மாதிரி தான் அப்படின்னா மெயினாக ஒரு 4 டோர் கூப்பாக்கம் வருது. இது வந்து ஒரு
டிஸ்பிளேக்கு அவங்க கான்செப்ட் எதை நோக்கி போறாங்கன்னுள்ளதுக்கு தான் இதை போட்டிருந்தோம். இது ஜென்சின்னு சொல்லதை விடைக்கும் இன்னும் எதுக்கு அடுத்து வர ஜென்ரேஷனுக்கு இருக்கும். ஏன்னா நீ ஜாக்வாரோட ஹிஸ்ட்ரி இருக்கக்கூடிய ஒரு ஜாக்வார் இதே ஷேப்ல தான் இருக்கும். அதான் அவங்கள ஃபர்ஸ்ட் ஜாக் அதோடைய அந்த ஃப்ரெண்டு ஓவர் ஹேங் ஆகட்டும், அதாவது அன்னைக்குள்ள அந்த போனி கார்ஸ், அதாவது நம்ம மஸ்டாங் இதெல்லாம் பேஸ் பண்ணது. அப்போ இது ஈவன் டட்சன்ல இருந்த ஒரு கார் தான் இந்த கதையெல்லாம் எடுத்துகிட்டே வந்தது. இப்போ அதில் நீ பாரு, இது வந்து டைப் 00. எனக்கு அந்த கதையை நான் நரேட் பண்ண தொடங்கும் போதே பிஎன்டபிள்யூடைய அந்த நியூ கிளாஸே அந்த டிசைனுக்கு கூட தான் நான் இதை கனெக்ட் பண்ணேன். ஆனால் வண்டி வந்து அந்த ஸ்ட்ரைக் த்ரூவில் ஒரு டிஃப்ரென்ஸை கிரியேட். ஃப்ரெண்டில் நீ பாரு, நார்மலாக நம்ம அந்த ரெயின் கட்டருக்கு ஒரு டிசைனு, ரூஃபில் வந்து அந்த ஸ்ட்ரைக் த்ரூ, கீழே வந்து அந்த ஸ்ட்ரைக் த்ரூ, அப்புறம் உள்ளே பார்த்தியா, இது எல்லாமே இவங்க என்ன மீன் பண்ணுறாங்கன்னா, நீங்கள் ஒரு சைனீஸோ நீங்கள் ஒரு எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரோ நீங்கள் கார் பண்ண எப்படி பண்ணுவீங்களோ அந்த ஸ்டைலுக்கு நாங்களும் வந்துட்டோன்னு உள்ள ஒரு டிசைனை தான் இது காட்டு. என்னன்னா அவங்க ஏர்லி இந்த கேம்னு தான் சொல்லணும். ஏன்னா உண்மையிலே ஈவிஸ்ல வந்து நம்ம ஹெரிட்டேஜை கொண்டு வர முடியாது. எக்ஸாக்ட்லி அதுதான். நம்ம இப்போ எந்த பிராண்டுனாலும் இப்போ ஃபோர்ட் ஆகட்டும், இப்போ போர்ஷாவே இருக்கட்டும், போர்ஷா பண்ணியது மாதிரி ஈவி வந்து சியாமியம் பண்ணும். அப்போ அதுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஆமாம், கரெக்ட். இப்போ இவங்க வந்து ஏதோ ஒரு யூனிக்னஸை கொண்டு மார்க்கெட்டில் பிளேஸ் பண்ண இந்த பாயிண்ட் இதில் ரொம்ப கரெக்ட். ஆக்சுவலி எப்படின்னா, இப்போ நம்ம வந்து இப்போ பேசிக்கலி எனக்கு ஃபோர்டு பிடிக்கும். எனக்கு ஃபோர்டோடைய டைனாமிக்ஸை வந்து நான் இன்னொரு பிராண்டில் பார்க்க முடியலை, அதனால எனக்கு ஃபோர்டு பிடிக்குது, எனக்கு அது கனெக்ட் ஆகுது. ஆனால் நீ ஃபோர்டோட ஈவி எடுத்தா அதே மாதிரி தான் எல்லா ஈவியும். மஹேந்திரால நம்ம பார்க்கிறதான், மஹேந்திரா வந்து இப்படி ஒரு கார் பண்ணுவாங்கன்னு யாரும் எதிர்பார்க்க. மஹேந்திராவுடைய ஹிஸ்டரிக்கும் இந்த ஈவிக்கும் சம்பந்தம் கிடையாது. அதான் ஈவிஸுக்கு இருக்கிற மிகப்பெரிய அட்வான்டேஜ். அப்படி பார்த்தோன்னா இவங்க அதை புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்ல முடியும். அப்போ இனி ஒரு காலகட்டத்தில் பார்த்தோன்னா, இப்போ நம்ம எல்லாம் வந்து இப்போ நான் எனக்கு 40ல் இருக்கேன், நீங்கள் 20s to 30s நெருங்கிட்டு இருக்கிறீங்க. ஆன்சர் இன்னும் என் கல்யாணமே ஆகலை. அப்போ நீங்கள் வந்து அனதர் 10-15 இயர்ஸ் டவுன் த லைன். அப்போ எனக்கு 55 வயசு ஆகும். அந்த டைமில் நம்ம மார்க்கெட்டை பார்த்தோன்னா கார்ஸ் எல்லாமே இப்படி தான் இருக்கும் போல இருக்கு. இந்த ஹிஸ்ட்ரிக்கும் இந்த ஸ்டோரிக்கும் ஒரு கனெக்ட் இருக்காது. நம்ம இப்போ வந்து இந்த 1.6S இந்த நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பிக்கர் டிஸ்பிளேஸ்மெண்ட்ஸை பற்றி எல்லாம் பேசிட்டு இருக்கோம்ல, அந்த டைமில் நம்மள மாதிரி ஒரு கூட்டம் உட்கார்ந்து இருந்து இந்த என்ஜின்ஸை பத்தி பேசிட்டு இருக்கோம். ஈஸியா மொபைல் கூட கனெக்ட் பண்ணலாம். முன்னாடி நோக்கியா, சாம்சங், ஐபோன், இப்போ வந்து யாருமே அது உண்மை. நோக்கியாலாம் எங்க போச்சுன்னு தெரியாது, பிளாக்பெரி எங்க போச்சுன்னு தெரியாது. சோனி இருந்து எரிக்சன் கூட டைஅப்ல இருந்தது. மோட்டரோலா நிறைய இருந்தது. எங்க இருந்தது? அந்த மொபைல்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் டச் வந்து HTC தான் எடுத்துட்டு வந்தது எனக்கு தெரிஞ்சு. அது ஒரு பீரியட் இருந்தது. ஆமா. ஆனா ஒண்ணு, இதை நான் எப்படி தெரியுமா, டேனி சொன்ன டிசைன் கூட நோக்கியாவோட ஃபோன்ஸ் கூட கனெக்ட் பண்ணலாம். இப்போ என் வயசில் இருக்கிற மோட்டோ ஃபேமுக்கு எல்லாம் தெரியும், நோக்கியாவுடைய ஃபோன்ஸ்ல ஒரு காலகட்டத்தில் இந்த டச் ஃபோன்ஸ் நீ பார்த்தேன்னா கலர் நோக்கியா தானே டிசைன்னாலே நோக்கியா தானே. அதாவது இந்த ஃபிளிப் டைப்ல கேமராக்கு இங்கே கேப் இருக்கிறது, திருப்புறது, சுத்துறதுனால எப்படி எல்லாம் ஃபோன்ஸ் இருந்தது, மேலே டிஸ்பிளே உள்ள டிஸ்பிளே. இன்னைக்கு ஃபோன்ஸ்னாலே ஒரே டெம்ப்ளேட்ல ஆயாச்சுல்ல. அப்போ அதுதான் இனி அந்த ஈவிஸ் கோயிங் ஃபார்வர்ட் ஒரே டெம்ப்ளேட்ல இருக்கும். லோகோ இருக்குமா இருக்காது, அங்கே எங்கேயாவது ஒரு பேர் இருக்கும், இதுதான் அந்த கம்பெனி, இதுதான் அந்த கம்பெனி. பிராண்ட்ஸுமே லோகோ டிச் பண்ணிட்டு தானே. இப்போ ஆடி வந்து ஆடின்னு அது ஏன் அப்படி லோகோ தானே ஐடென்டி. இப்போ நான் ஒரு BMW வாங்கணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குனாலே அந்த BMWயோட அந்த அது போயாச்சு. ஆமா. இப்போ இனி ஒரு 10 EVs வந்தா நம்ம அதுல பிராண்ட் வேல்யூ எனக்கு தெரிஞ்சு இருக்குமான்னு தெரியல. இண்டஸ்ட்ரி அப்படி மாறியாச்சு. இப்போ இந்த ஜாகுவாருமே அவங்க எனக்கு தெரிஞ்சு அவங்க பொசிஷன் பண்ணியது கொஞ்சம் கரெக்டுன்னு நினைக்கிறேன். என்னன்னா அவங்க அந்த இந்த லக்ஸரி பிராண்ட்ஸ், இந்த லூயி விட்டான் அந்த ஸ்டோரியில் அதான் லூயி விட்டன் நான் டேண்டா தான் கேட்டிருந்தேன். டே இனி லூயி விட்டான் மாதிரி இவங்க பிராண்டு நீஷானவங்களுக்கு மட்டும்தான் இருக்கும். அது என்ன அவங்க பண்ணே வேணா, அவங்க இதே ஒரு ஃபேஷன் ஷோ கான்செப்ட்ல தான் இந்த ஈவெண்ட் எல்லாமே நடந்தது. அவங்க அந்த இன்னொன்று நம்ம பார்த்தா நம்ம ஃபாரின் செலிபிரிட்டிஸ் வந்து அந்த ஹை அண்ட் செலிபிரிட்டிஸ் தான் இதை ஃபோக்கஸ் பண்ணேன். ஆமாம், அவங்க ஃபோட்டோஸ் போடுவாங்க, அவங்க மார்க்கெட்டிங்கை அந்த பேஸ் பண்ணி தான். அப்போ இது வால்யூமுக்கெல்லாம் அவங்க பண்ணுற மாதிரி தெரியல. இல்லை மேபி அவங்க அதை இப்போ அந்த
அந்த இதை டிவைட் பண்ணலாம். இப்போ ரேஞ்ச் ரோவர் ஒரு டைப் ஆஃப் ஆடியன்ஸுக்கு, இந்த ஜாகுவாரை கம்ப்ளீட்லி இப்படி ஒரு ஈவியை பார்த்து. ஏன்னா இந்த டிசைன் அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணும்போதே நமக்கு என்ன தோணுதுன்னா, இப்போ வந்து ஐபேஸ் எல்லாம் உங்களுக்கு எதுவுமே பண்ணலை. எஃப்பேஸுக்கு இருந்த ஒரு இமேஜ் கூட ஐபேஸ் கொடுக்கல. அப்போ மேபி இந்த 00 சொல்லக்கூடிய இது வந்து இன்னொரு சீரீஸ் ஆஃப் வெஹிக்கிள்ஸ். ஜாகுவாரை பற்றி பேச்சே இல்லாத இடத்துல இவ்வளோ பெரிய மார்க்கெட்டிங் அவங்களுக்கு கிடையாது. மார்க்கெட்டிங் கிடைச்சிருக்கு. அது ஆக்சுவலி அந்த டிசைன் உண்மையிலே நீ உட்கார்ந்து யோசிச்சா அதுலேயே ஒரு அதில் இந்த பேனல்ஸ் எல்லாம் அப்படி சீம்லெஸ்ஸாக இருக்கு. அதில் பாரு அவங்க அந்த ஸ்டோரி, நான் அவங்க ப்ரெஸ் கிட்ல இருந்தால் இதை எடுத்தேன். விச் சேஞ்ச் இட்ஸ் ஐகானிக் லோகோ நியூ ஜென்ரேஷன். அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, டெலீட்டிங் த ஆர்டினரி, காப்பிங் நத்திங் அண்ட் டு கோ போல்ட் இன் த லக்ஸுரி இவி ஸ்பேஸ். அங்கே தான் அந்த டேர்ம் இருக்கு. லக்ஸுரி இவி ஸ்பேஸில் நாங்கள் எங்கள் ஹிஸ்ட்ரியோட நாங்கள் இருக்கோன்னுள்ளதான் இதில் கதை. நல்லா இருக்கு. அந்த டிசைன் எல்லாம் பார்த்தா வந்து உண்மையிலேயே முதல்ல இந்த கலர்லாம் பார்க்கும்போது காமெடியா இருந்து. இது ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு இன்டீரியர் மாதிரி இல்லை. அது ஃபர்ஸ்ட் அந்த போட்டோஷாப்ல ரெண்டர் பண்ண இமேஜ் தானே ஃபர்ஸ்ட். நம்ம போஸ்ட் போட்டது வந்து ரியல் லைஃப்ல இருந்த ரெண்டுக்கு நல்ல டிஃபரன்ஸ் இருந்து. கரெக்ட். அப்படி ஆட்டோ இண்டஸ்ட்ரியில் லக்ஸுரி இவி ஸ்பேஸ்ன்னு சொல்லக்கூடியது இன்னொரு டைவர்ஷனில் போயிருக்குன்னு சொல்ல முடியும். அப்படி பார்த்தோம்னா பழைய ஒரு கன்வென்ஷனல் கான்செப்ட் வந்து இனிமேல் நிற்காது. என்ஜினியரிங்லேயும் ஆகட்டும், இல்லை வந்து டிசைன்ஸ்லேயும் ஆகட்டும், ஏன்னா எல்லாமே கொலாபரேட். இப்போ மஹேந்திராவில் இவ்வளோ காம்பனன்ட்ஸ் வந்து கொலாபரேஷன். பேட்டரி பார்த்தா பாதி வண்டியில இனி பிவைடி பேட்டரி. இப்போ நம்ம வரக்கூடிய ஈவிட்டாரால வந்து பேட்டரி பேக்காவே பிவைடி சப்ளை பண்ணுது. இங்கே மஹேந்திராவுக்கு வந்து பேக் இவங்க மேனுஃபேக்சர் பண்ணது, செல்லை மட்டும் அவங்க கொடுத்தது. நம்ம நிறைய பேர் மோட்டரை பற்றி கேட்டிருந்தாங்க. மோட்டர் வந்து வேல்யூவோடது, எது நம்ம மஹேந்திராவோடது, ஐ மீன் இவி 6C. அதுக்கிடையில் இன்னொரு நியூஸ் கூட இருக்கு. 6Cயை வந்து நம்ம இண்டிகோ வந்து ட்ரேட்மார்க்குக்கு வந்து கேஸ் போட்டிருக்கு. ஏன்னா 6Cன்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய பேட்ஜிங், அவங்க 6C ப்ளஸ் தான் அந்த ஃப்ளைட் நம்பர் வரும். அவங்க எல்லா இடத்துலையும் அதை தான் வந்து பேட்ச் பண்ணியிருப்பாங்க. அவங்க மேகசினே 6C தான். இவங்க அதை பேசாமல் வச்சுட்டு இருந்தா கூட பிரச்சனை இல்லை. ஆல்ரெடி இவங்களுக்கு கிடைச்ச ஹைப்புக்கு கூட இவங்க இதுக்கு ஒரு ட்ரேட்மார்க் கேஸ் கூட போட்டாங்களா, அது மஹேந்திராவுக்கு தான் பாசிட்டிவாக பண்ணுச்சு. மஹேந்திரா என்ன சொல்லுதுன்னா, அது எனக்கு மாடல் நம்பர், நாங்கள் பிரைமரியில் வந்து பிஇ தான் வச்சுருக்கோம், பிஇக்கு அப்புறம் தான் அது இருக்குது. இப்போ நான் 6Cன்னு ஒரு காரை வச்சுருந்தேன்னா தான் பிரச்சனை. அப்படி பார்த்தா இந்தியாவில் வந்து எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் வந்து நெய்ம் வந்து இதாக இருக்குது. இப்போ டொயோட்டாவே டாட்டா மேலே கேஸ் போடலாம். ஏன்னா ஹேரியர்னு சொல்லுற அவங்களுடைய ஒரு கார் இருக்குது ஆல்ரெடி. அதெல்லாம் இங்கே பெருசாக நிற்குமான்னு தெரியல. அது பாட்டுக்கு ஓடும். ஏன்னா அவங்க 6 கேபிட்டலி, இங்கே 6 ஸ்மாலி. என்ன ஒரு வேளை தெளிவாக சொல்லிடுவாங்க. ஆமாம், ஸ்மாலி போட்டிருக்கோன்னு சொல்லி நியூஸ் தான் இருக்கா? நியூஸ் எதுவும் இல்லைண்ணா. இன்னும் நியூஸ் வந்து அமேஸ் ரிவ்யூ பண்ணணும், கைலாக் ரிவ்யூ பண்ணணும், டிரைவர். அது நம்ம சொல்லலாம். எப்படின்னா, அமேஸ் வந்து எங்களுக்கு அஃபிஷியலி இன்வைட் வரும்னு எதிர்பார்க்கப்படுது. வந்தால் நம்ம போவோம். நாங்கள் வந்து அமேஸ் வந்து ஒரு சின்ன டிரைவ் எடுத்தோம். ஆனால் நாங்கள் அதை இப்போ சொல்லக்கூடாது. ஏன்னா வந்து எம்பார்க்கோ பீரியடில் நம்ம இப்போ வந்து எம்பார்க்கோ அவங்க நமக்கு கொடுக்காட்டி கூட ஒரு லாஜிக் வைஸ் வந்து இருக்குதுன்னா அந்த லாஜிக்கை நம்ம கீப் பண்ணோம். ஏன்னா இப்போ நம்ம எல்லா பிராண்ட்ஸ் கூட இப்போ தான் நம்ம வந்து ஸ்லோலி ஸ்டடிலி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். அவங்களோட மீடியா டிரைவ் டைமில் தான் நாங்களும் போட்டோம். நாங்கள் அதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே வீடியோ எடுத்தோம். நம்ம அந்த எத்திக்ஸை ஃபாலோ பண்ணுறோம். இப்போ சொல்லக்கூடாது. கண்டிப்பாக நம்ம வந்து நேஷ்னல் எம்பார்க்கோ வந்ததுக்கப்புறம் நம்ம அதுக்காக டெடிக்கேட்டடாக ஒன்று பேசலாம். அப்புறம் கைலாக் வந்து ஜான்வரியில் தான் மீடியா டிரைவ் நடக்குது. கூப்பிடுவாங்க, நம்பப்படுது. ஏன்னா நம்ம இதுக்கு போனதுனால பார்ப்போம். சைபர் ஸ்டார் அது எப்படின்னா, ஜேஎஸ்டபிள்யூ வந்து எவ்ரி 3 months to 6 months சொல்றதுல அடுத்த ஒரு ப்ராடக்ட். அதாவது 2000 தனியாக ஒரு ஷோரூம் நல்லா சொல்லியிருக்காங்க. ஆமாம், அதெல்லாம் கொஞ்சம் ஓவர் இல்லையா? ஆல்ரெடி இப்போ தான் இவங்க ஸ்லோலி பட் ஸ்டெடிலி வந்து இது எல்லாருக்குமே என்னன்னா, இந்த நெக்ஸா வந்து இருக்குதானே, நீங்கள் வந்து அதே மாதிரி வந்து டாடா ஈவிக்கு தனியாக ஒரு ஷோரூம் ஓப்பன் பண்ணது இல்லையா? அந்த மாதிரி எல்லாம் இவங்களுக்கு முதல்ல இப்போ தான் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் உள்ளதே தெரியணும். இப்போ தான் அவங்க இன்னிங்ஸே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதில் எல்லாத்துலேயும் அந்த ப்ராஃபிட்டபிலிட்டி தான் மெயின். டீலர்ஸை தேவையில்லாமல் அது என்னது, அந்த பர்டிகுலர் டீலருக்கு தான் ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க. அப்போ அவங்க திருப்பியும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போடணும். அதெல்லாம் தேவையில்லாத வேலை. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் ஒரு காலகட்டத்தில் நம்ம வந்து ஒரு 4 பேர் உட்கார்ந்துருந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி பேசுகிறோன்னா, ஆர்ஓஐ பற்றி பேசினா 24 மாதம்னு சொல்கிறது அன்னைக்கெல்லாம் ஒரு பெரிய மேட்ரே கிடையாது. 24 months ஆர்ஓஐ வந்துடும்.
இன்னைக்கு 24 monthsல இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்று ROE கிடையாது. இன்னைக்கு ஆப்ரேஷன்ஸ் நடந்து அதுல ஒரு மேனேஜரியல் ரெவன்யூ கிடைச்சாலே லாபம்னு பாக்குற ஒரு பீரியட் உண்மையிலே. நம்ம ஓனரே கிடையாது. மச்சம் இருந்தா கிடைக்காது. ஒரு மச்சம் இருந்தா கிடைக்காது, உண்மைதான். அது என்னன்னா ஒரு மேனேஜரியல் இன்கம் வந்து ஓனருக்கு கிடைக்கும். நமக்கு ஒரு நம்ம ஏதோ பணம் பண்ணிருக்கோம் அப்படி போயிட்டு இருக்கோம். அதாவது வேலை இல்லாம இருக்கிறதுக்கும் பெருசா நஷ்டப்படாத இருக்கிறதுக்கும் இது வந்து ஒரு இன்டர்மீடியேட்டா இருந்து ஒரு அமௌண்ட் பாக்கெட்ல வர நம்ம ரொட்டேஷன்ல ஓடிக்கிட்டு இருக்கோம். அதுதான் எவ்வளவு தூரம் இன்வெஸ்ட்மெண்ட்டை குறைக்கிறோமோ அவ்வளவு தூரம். நம்ம இப்போ ஆட்டோமொபைலை தாண்டி நம்ம இப்போ வந்து பிசினஸுக்கு பேசுற மாதிரி இதெல்லாம் அடிபட்டதுனால நம்ம பேசுறது அதுதான் தேவையில்லை. அந்த ஷோரூம்ஸ் தனியா தொடங்குறது அதெல்லாம் உண்மையிலே தேவையில்லாத. எப்படியும் ஒரு ஷோரூம் தொடங்கி இந்த ஒரு காரை கொண்டு விடுவா. ஒரு கார் அது யாரு எத்தனை பேர் வாங்குவா? அதுக்கு இவங்க என்ன தெரியுமா, அந்த மாதிரி உள்ளதுல என்னன்னா நீங்கள் வந்து இது ஒரு சிட்டியில் ஒரு மாலில் விடுங்க, ஏர்போர்ட்டில் விடுங்க, அது மாதிரிலாம் தனி ஒரு ஸ்பேஸை கிரியேட் பண்ணலாம். அது ஒரு இமேஜை பில்டு பண்ணணும். இப்போ நம்ம நிறைய ட்ராவல் பண்ணும்போது சில ஏர்போர்ட்ஸ்ல எல்லாம் வெஹிக்கிள்ஸை பார்க்குறோம்ல, அந்த ஷோரூமுக்கு ஆட்கள் போதோட மாலுக்கு போகணும். ஐ மீன் அது வந்து ஒரு ஸ்பேஸை கிரியேட் பண்ண. அதை விட்டுட்டு பீப்புள் இன்றைக்கும் பழைய அதே கன்வென்ஷன் ஸ்டைல். அதுக்கு பிரச்சனை என்ன தெரியுமா, இதில் எல்லாம் ஃபினான்ஸில் இருக்கிற பீப்புளும் இதில் எல்லாம் இருக்கிறவங்க எல்லாம் வந்து பழைய புக்ஸை படிச்சுட்டு வந்து இருக்கிறவங்க. இவங்களுக்கு இந்த இருக்கிற ஏன்னா இவங்க எல்லாருமே என் வயசை தாண்டி இருக்கிற பீப்புள். அவங்களுக்கு யாருக்குமே இன்னைக்கு உள்ள ஜென்ரேஷன் பீப்புளுக்கு வந்து உள்ள இன்டென்ஷன் தெரியாது. நம்மளோட கன்சல்டிங் கால் பேசுகிறதுனால எனக்கு தெரியும். அதில் ஒரு சின்ன குரூப் ஆஃப் பீப்புள் நீ பார்த்தீங்கன்னா கார்ஸை போய் ஷோரூமில் போய் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுறதுக்கே இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்க. இதுக்கு பேசாமல் நம்ம ஒரு கால் கன்சல்ட் பண்ணிட்டு இவங்கள்ட்ட கேட்டுட்டு நம்ம ஒரு கார் வாங்கிடலாம்னு நினைக்கிறேன். ஆனால் அவ்வளோ ஃபாஸ்ட் பேஸில் அவங்க லைஃப் இருக்குது. அவங்களுக்கு அவ்வளோ பொறுமையாக ஒரு இடத்துல போய் அந்த வண்டியை ஓட்டி அந்த டிராஃபிக்கில் ஓட்டி அங்கேருந்து பைபாஸுக்கு போய் இல்லை ஹைவேக்கு போய் ஓட்டுறதுக்கான ஒரு ஃபீல் இல்லை அதுக்கான அந்த பொறுமை இல்லை. அங்கே கொண்டு போய் இனி ஒரு ஷோரூம் அந்த ரோட்டில் அங்கே இருக்குது அங்கே போய் பாருன்னு சொன்னால் யார் போவா? இருக்கிற இடத்துல எல்லாத்தையும் காட்டணும், அவ்வளோதான். இல்லை இவங்கள்ட்ட ஆல்ரெடி 5 ப்ராடக்ட் தான் இருக்கு. அதுக்கு கூட அவ்வளோதான். மிச்சத்தை வந்து அப்படி இல்லைன்னா டிஜிட்டலில் காட்ட போகிறீங்க, இமேஜினேட்டரோ ஏதாவது இருக்கு. இப்போ மெயின் சிட்டிஸில் உள்ள ஷோரூமை மட்டும் கொஞ்சம் ஹைலைட்டடாக பெருசாக வைக்கணும், ஹைலைட்டடாக வைக்கணும். அதான் இதான் இண்டஸ்ட்ரியோடைய பிரச்சனைகள். கடைசியில் வந்து கூட்டி கழிச்சு கணக்கு பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா நஷ்டப்பட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. கஸ்டமரை பிடிச்சது இந்தியன் கன்சியூமர்ஸை பிடிச்சி திட்டிட்டு போ, கன்சியூமரை புரிஞ்சிக்கவே முடியல. கடைசியில் மஹேந்திரா டாட்டா எல்லாம் இவங்களை சாப்பிட்டுட்டு போ. ஆமாம், இப்போ பிரச்சனை வந்து வெளியில் உள்ள பிளேயர்ஸுக்கு எல்லாமே வந்து இந்த மஹேந்திராவுடைய இந்த ஃபியூச்சரை நினச்சி தான் ஒரு ஃபியர் கிரியேட் ஆயிருக்கு. ஓகே மோட்டா ஃபேம், இன்னைக்கு எபிசோட் க்ளோஸ் பண்ணிடலாம். நம்மளுடைய பழைய பாட்காஸ்ட் எல்லாமே யூடியூப்ல ஸ்பாட்டிஃபைல ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. போய் பாருங்க, கேளுங்க. திஸ் இஸ் ஆன்சன் சைனிங் ஆஃப். டேனி ஆசிர், டிரைவ் ரெஸ்பான்சிபிலிட்டி.